வணக்கம், வெல்கம் டு செல்லா தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டவுட்ஸ் ஆன் பேகேஜ் அலவன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து வாங்கின உடனே ட்ராவல் ஏஜென்ட் வழியாவோ இல்லை நீங்களே புக் பண்ணியிருந்தாலோ உங்கள் டிக்கெட்டில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ அலோட் பேகேஜ், அதோட வெயிட் என்ன, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக யூரோப்பியன் ஏர்லைன்ஸை நீங்கள் எது ஃப்ளை பண்ணாலும், இன்க்ளூடிங் நம்ம ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டாலும், யூரோப் ரூட்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேகேஜோடைய டைமென்ஷன்ஸ் வந்து 158 சென்டிமீட்டர் தாண்டக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் வந்து எக்கனாமிக் கிளாஸில் 23 kgs கொடுப்பாங்க. சம் ஏர்லைன்ஸ் நீங்கள் வந்து இப்போ எமிரேட்ஸோ கத்தாரோ பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் 30 kgs கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுடைய செக்இன் பேகேஜுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ். உங்களுடைய ஹேண்ட் பேகேஜ் ஒன்று தனியாக ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கேபின் பேகேஜ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கேபின் பேகேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் நீங்கள் நார்மலாக கடையில் போய் வாங்கலாம். ஒன்று வந்து சாஃப்ட் கேசஸ், இன்னொன்று வந்து ஹாட் கேசஸ். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹாட் கேஸ் இருக்குது, ஸ்கை பேக்ஸ் இது. ஸோ இந்த ஹாட் கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெஜைலான சில பொருட்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய கொண்டு வந்தேன், கிச்சன் அப்ளையன்சஸ் கொண்டு வந்தேன், மிக்சி, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். ஸோ இந்த மாதிரி பொருள், அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யூரோப்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து திருப்பி இந்தியா போகும்போது வந்து ஆல்கஹால் வாங்கிட்டு போவீங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஹாட் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இருக்க பொருள் வந்து உடையாது. அதுதான் வந்து இதோட பெரிய ப்ளஸ். பட் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து கிட்டத்தட்ட 3 kgs வந்து எடுத்துக்கும். ஸோ உங்கள் 23 kgsல 3 kgன்றது வந்து சம பெரிய அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் 20 kg தான் வந்து எடுத்துகிட்டே போக முடியும். இதே சாஃப்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து 1.8 to 2 kgs தான் லிமிட் இருக்கும் அதுக்கு, அதோட வெயிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 kg கிடைக்கும். ஸோ 1 kg வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு வெயிட் அலவன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்டாக சாஃப்டாக அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து உங்களுடைய லக்கேஜுக்கு வந்து லாக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து நம்பர் லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் லாக்கில் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்பர் லாக் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. நீங்கள் வச்சிருக்க நம்பரை விட கொஞ்சம் மாற்றி போகும். நிறைய ஸ்கை பேக்ஸில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, சில பர்டிகுலர் ட்ராலிஸ்லேயும் இருக்கலாம். ஸோ நான் நார்மலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்களே ஒரு லாக் போட்டுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து யார் வேணால் ஓப்பன் பண்ணி உடச்சிடலாம், அவ்வளோ செக்யூர்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து லைக் அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு டேப் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பேலட்லாம் வந்து சீல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டேப் போட்டு நீங்கள் ஆக்சுவலாக மூடலாம், உங்கள் லக்கேஜ் யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி இன்னொரு லாக் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் லக்கேஜை சுற்றி ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் திறக்க முடியாது. இந்த மெஷர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். ஸோ எதுக்கு இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் யாராவது வந்து திறந்துடக்கூடாது, இல்லை லைக் உங்கள் லக்கேஜ் வந்து கன்வேயர் பெட்டில் போகும்போது அதுவே தானே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, ஜிப்பு வந்து டேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு அடிஷ்னல் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே உங்களுடைய அலோடு லிமிட்டை தாண்டி வெயிட் எடுத்துகிட்டு போகாதீங்க. 1 or 2 kgs சம் ஏர்லைன்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய புக்கிங் கவுண்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபை பொறுத்து தான். நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு வந்து பே பண்ண சொல்லுவாங்க. சில ஏர்லைன்ஸில் வந்து பர் கேஜாக இருக்கும். பட் மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரே லிமிட் தான் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே லிமிட், எக்ஸ்ட்ரா 1 kg போனால் கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேகேஜ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சம் கேஸ் வந்து 4,000 to 6,000 தர மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வந்து நாட் த ஐடியல் வே. சம்டைம்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா லிமிட்டை வந்து வெளியே தூக்கி போட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒழுங்காக பார்க்காம வெயிட் ஸ்கேலில் லைக் ஒழுங்காக இதை பற்றி கேர் பண்ணாமல் நிறைய பேர் வந்து இங்கேருந்து கொண்டு போனால் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸையோ நிறைய ட்ரெஸ்ஸஸை தூக்கி போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து ஒன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 kgs எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லிட்டு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் பே பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் எதுக்கு 2 ஜீன்ஸ் பேண்ட்டுக்காக ஒரு 3,000 சம்திங் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் வந்து அவங்கள இல்லை ஸ்டூடெண்ட் தான் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
இது வந்து எக்ஸப்ஷன்ஸ், எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக பேக் பண்ணுறது வந்து ஃபார் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஹேண்ட் பேக்கேஜை பார்ப்போம். ஸோ ஹேண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் சில ஏர்லைன்ஸ் வந்து 7 kgs தருவாங்க, சில ஏர்லைன்ஸ் வந்து 12 kgs தருவாங்க, சில ஏர்லைன் வந்து 2 பேக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ், அதாவது நீங்கள் கையில் எடுத்துக்கூடிய ஹேண்ட் லக்கேஜில் வந்து லிக்விட்ஸ் வந்து நாட் அலோட். சில பர்டிகுலர் ஏர்போர்ட்ஸில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, சாப்பிட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. Are these edible? All vegetables. As per law, edibles are not allowed into the United States. All these things into the garbage. ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ், ஈவன் தோ 100 ml லிமிட் இருந்தாலும் நிறைய செக்யூரிட்டி செக்ல வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைங்கலாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து லைக் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நார்மலாக எல்லாத்தையுமே வந்து தூக்கி டிஸ்போஸ் பண்ண சொல்லிவிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து உங்களோட ஊறுகாயோ இல்லை லைக் உங்களோட ஷாம்பு, எந்த லிக்விட் ஐட்டமாக இருந்தாலும் 100 mlக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டோடைய செக்யூரிட்டி செக்கில் தூக்கி போட்டாகணும், இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில்ஸ். எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, பட் நார்மலாக நீங்கள் இருந்துச்சுன்னா தூக்கி போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ். மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து 2 மொபைல் ஃபோன்ஸ் 2 லேப்டாப் கொண்டு போக அலோவ் பண்ணுவாங்க. நான் 3 லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் இது வந்து ஐடியலான சாய்ஸ் கிடையாது. எப்பயுமே வந்து 2 மொபைல் ஃபோன் 2 லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறது பிஸ்னஸ் கேட்டாங்கன்னா பிஸ்னஸ்க்கும் பர்சனல் யூஸ்க்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் அடாப்டர். ஸோ ட்ராவல் அடாப்டர் வந்து அட்லீஸ்ட் 2 to 3 வாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய அப்ளையன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ட்ராவல் அடாப்டர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செக்கிங் லக்கேஜில் என்ன மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னா அது வந்து ஆப்வியஸ்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். பட் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் போகிறீங்க, கோல்ட் கண்ட்ரிஸ் போகிறீங்க அப்படின்னா நான் சில ஐட்டம்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் சஜஸ்ட் யூ டு பை இன் இந்தியா. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்ஃபார்மாக. எஸ்பெஷலி நான் ஆக்சுவலாக யூரோப்பில் வந்து அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நான் வந்து இருந்துட்டேன். ஸோ இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எப்பயுமே ப்ரைஸஸ் வந்து எக்ஸார்பிடன்ட் தான். அதனால் என்ன சொல்லுவோம்னா இந்தியாவில் நீங்கள் வாங்கலாம். லைக் நல்ல பிராண்டட் ஜாக்கெட்ஸ் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து லைஃப் வரும். அட் த சேம் டைம் வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்லாம் வில் ஸ்டாண்ட் தான் பண்ணுது. அதே மாதிரி நல்ல ஷூ ஒன்று, அது கூட வந்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர், ஒரு தெர்மல் ஃப்ளாஸ்க்கு கன்ஃபார்மாக வந்து அங்கே ரொம்ப அதிகமாக யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 செட் ஆஃப் தெர்மல்ஸ் நார்தன் ஹெமிஸ்பியர் வரீங்க அப்படின்னா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ்க்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே சேர்த்து தான். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கிங் அப்ளையன்சஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஹாஸ்டல்லையோ டார்மெட்ரிலையோ ஸ்டே பண்ணுறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இந்தியாவில் இருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே போயும் வாங்கிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட சிமிலர் ப்ரைஸஸில் வந்து இங்கேயும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எதிர் கேஸ் இடம் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைனா அங்கே போய் கூட வாங்கிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேங்காக போகிறீங்க, லைக் 3 பேர் 4 பேர் ஒன்றா போகிறீங்க அப்ராடுக்கு படிக்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து மிக்ஸி, அதுக்கப்புறம் கெட்டில், இந்த மாதிரி பொருளையும் ஆளுக்கு பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்ஸில். பேனு சில இந்தியன் லைக் இட்லிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வானலோ இல்லை வந்து தோசை கல் அந்த மாதிரி விஷயமும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை அங்கே போய் நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஸ்டில் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் குவாரண்டைனில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைனா கூட ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிட்டு அந்த இடத்த வந்து லைக் ஃபுல்லாக புரிஞ்சுக்கோ, இல்லை இப்போ வந்து ரெடிமேட் உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பொருள் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இனிஷியல் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ணப்போ கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் வந்து போடுங்க. கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். until then bye bye.